குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்வீட் கார்னை வச்சு ரோட்டோர கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி தொண்டைக்கு இதமாக சூப்பை தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு முழு ஸ்வீட் கார்னை பிரித்து இந்த மாதிரி அதில் இருக்க முத்துக்களை எல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறவரப்பாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் அப்படி இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்குங்க. இது கூட பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, அப்புறம் விருப்பப்பட்டால் இது கூட பொடியாக நறுக்கின கேரட், பீன்ஸ் இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. காய்கறிகள் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே மீதமுள்ள கார்ன் அப்புறம் அரைச்சி வச்சுருக்க கார்ன் ரெண்டையும் சேர்த்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள் அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் எல்லாமே கையில் தொட்டால் நல்லா மசியணும். அந்த பக்குவத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றி கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கெட்டியாக அந்த குடிக்கிற பக்குவத்துக்கு வந்த உடனேயே இது கூட மிளகுத்தூள் அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை அப்படி இல்லைன்னா வெங்காயத்தலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தொண்டைக்கு இதமாக இருக்கும் இந்த ஸ்வீட் கார்ன் சூப். நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.